அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ராமேஸ்வரத்துல இருக்கிற ராமநாத சுவாமி கோயிலுக்கு நீங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலோட சிறப்பையும் அந்த பெயர் வர காரணத்தையும் அப்புறம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற 22 தீர்த்த கிணறுகளையும் அதனுடைய பலன்களையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோயிலோட மூலவர் பாத்தீங்கன்னா சீதா தேவி மணலால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம். அததான் நம்ம ராமநாத சுவாமி அப்படின்னு சொல்றோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 2800 இருந்து 2600 ஆண்டுகளுக்கு முன் முற்கால பாண்டியர்களின் மூதாதையர்கள் தான் இது கட்டப்பட்டதா சொல்றாங்க. ராமேஸ்வரம் அப்படின்ற பெயர் வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமனின் மனைவியை ராவணன் கடத்தி சென்றார். இதனால் ராவணனை கொன்று தனது மனைவி சீதாவை மீட்டெடுத்தார் ராமன். ராவணனை கொன்ற பாவத்தை தீர்ப்பதற்காக மணலால் ஆன லிங்கத்தை உருவாக்கி ராமன் வழிபாடு செய்தார். எனவே ராமன் ஈஸ்வரனை வணங்கியதால் அந்த இடம் ராமேஸ்வரம் என்று பெயர் பெற்றது. பக்தர்கள் இங்கு தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதுதான் ஐதீகம். இந்த வீடியோக்கு முன்னாடி நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஒன்னு ராமேஸ்வரத்தில் இருக்கிற முக்கியமான 14 சுற்றுலா தலங்களை பற்றியும், 2வது வீடியோ பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற 5 முக்கியமான பார்க்க வேண்டிய கோயில்கள். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தேவிப்பட்டினம் உட்பட அந்த வீடியோல நான் ஃபுல் டீடைலோட சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலோட இருக்கும். இந்த கோயில் பாத்தீங்கன்னா 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் அமைந்திருக்கிறது. வட இந்தியாவில் அமைந்துள்ள காசியில் கங்கையில் குளித்துவிட்டு காசி விஸ்வநாதரை வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பார்கள். அந்த வகையில் தெற்கில் அமைந்துள்ள இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தமும் கோயிலில் அமைந்துள்ள 22 தீர்த்தங்களிலும் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினால் மோட்சம் கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம். இந்த கோயிலுக்குள்ள 22 தீர்த்தங்களும் வெளியே அதே மாதிரி 22 தீர்த்தங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த 22 தீர்த்தங்கள் பாத்தீங்கன்னா கிணறுகளாக அமைந்துள்ளது. வெளியே இருக்கக்கூடிய அந்த 22 தீர்த்தங்களும் கோயிலுக்கு எதிரே அமைந்துள்ள அக்னி தீர்த்தம் என்னும் கடலில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதையும் நம்ம பார்க்க போறோம். இதுதாங்க அக்னி தீர்த்தம். அதாவது கோயில் ராமநாத சுவாமி கோயிலுக்கு ஆப்போசிட்ல கொஞ்ச தூரம் நடந்து வந்தாவே இந்த கடல் இருக்கும். இந்த கடலுக்கு பேர் தான் அக்னி தீர்த்தம். இந்த அக்னி தீர்த்தம் ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு வழிபாடு செய்ய விரும்புவர்கள் முதல்ல இந்த அக்னி தீர்த்தம் என்ன கூறப்படக்கூடிய அந்த சமுத்திரத்தில் நீராடி விட்டு தான் கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த 22 தீர்த்தங்களையும் குளித்து விட்டு உடையை மாற்றிக்கொண்டு சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஐதீகம். இதனுடைய வரலாறு பாத்தீங்கன்னா, ராவணனிடமிருந்து மீட்கப்பட்ட சீதா தேவி தன் கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்ய வைத்தார் ராமன். அப்போது சீதையின் கற்பு திறன் அக்னியையே சுட்டதாகவும் அதை தாங்க முடியாத அக்னி பகவான் கடலில் மூழ்கி தன் வெப்பத்தை தணித்துக் கொண்டதாக புராண வரலாறு கூறுகிறது. இதன் காரணமாக அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இந்த அக்னி தீர்த்த கரையில ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க பல்லாயிரம் பேர் கூடுவது வழக்கம். முக்கியமா விசேஷ நாள்லாம் நீங்க அவ்வளவு ரஷ்ஷா இருக்கும். காலையில போனீங்கன்னா பாருங்க, எல்லாருமே தர்ப்பணம் பண்றாங்க பாருங்க. அடுத்ததான் நம்ம ராமநாத சுவாமி கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த 22 தீர்த்தங்களை பற்றியும் அதனுடைய பலன்களையும் இப்ப பார்க்கலாம். இந்த 22 தீர்த்த கிணத்துல குளிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ல போனாலும் சரி, இல்ல ஹாலிடே டைம்ல போனாலும் சரி, பயங்கரமான கூட்டம் இருக்கும். அதற்காகவே இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் இந்த கோயில் வாசல் இதை நிக்கிறாரு பாருங்க, அந்த கோயில் வாசல்லே இருப்பாரு. ஆளுக்கு 250 ரூபாய் வாங்குறாரு. அவர் கையோட பக்கெட்டையும் கயிறும் எடுத்துட்டு வந்துருவாரு. ஒவ்வொரு கிணத்துலயும் அவரே மொண்டு ஊத்துவாரு. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய ஏஜென்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்க உள்ள போகும்போது இந்த வீடியோலயே பாப்பீங்க, அவ்வளவு ரஷ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கும். இது பாத்தீங்கன்னா கிழக்கு கோவிலின் பிரதான வாசலில் அனுமார் சன்னதிக்கு எதிரில் தெற்கு பக்கத்தில் உள்ளது. இதில் நீராடுவதால் சகல ஐஸ்வர்யமும் பெறலாம்.
ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா சாவித்திரி தீர்த்தம், மூணாவது காயத்ரி தீர்த்தம், நாலாவது சரஸ்வதி தீர்த்தம். இம்மூன்று தீர்த்தங்களும் அனுமார் கோயிலுக்கு மேல்புறம் உள்ளது. இம்மூன்றிலும் நீராடுவதால் மத சடங்குகளை விட்டவர், சந்ததி இல்லாதவர் இஷ்ட சித்தி அடையலாம். ஸோ இது மாதிரி கியூல வந்து உள்ள போய் அழைச்சிட்டு போவாங்க. ஒரு ஏஜென்ட் முன்னாடியும் ஒரு கூட்டம் போயின்னு இருக்கும். கிணத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் பயங்கர ரஷ்ஷா இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது சேது மாதவ தீர்த்தம். இதில் நீராடுவதால் ஸ்ரீ ராமபிரானால் சகல லட்சுமி விலாசமும் சித்த சக்தியும் பெறலாம். ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா நல தீர்த்தம். இதில் நீராடுவதால் சூரிய தேஜஸை அடைந்து சொர்க்கலோக பதவி அடைவர். ஏழாவது நீல தீர்த்தம். இதில் நீராடுவதால் சமஸ்தியாக பலனையும் அடைந்து சொர்க்கலோக பதவி அடைவர். எட்டாவதா பாத்தீங்கன்னா கவாய தீர்த்தம். இதில் நீராடுவதால் சக்கு சாயம், கோபம், மனை வலினம், தேக ஆரோக்கியம் கிடைக்கும். ஒன்பதாவது கவாட்ச தீர்த்தம். இதில் நீராடுவதால் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். மன வலிமை, தேக ஆரோக்கியம், திட சரீரம் கிடைக்கும். பத்தாவதா பாத்தீங்கன்னா கந்தமாதன தீர்த்தம். இதில் நீராடுவதால் மகா தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்ய சித்தியும் பெற்று பிரம்ம சத்யாதி பாவ நிவர்த்தி பெறுவர். 11வது பாத்தீங்கன்னா சங்கு தீர்த்தம். இதில் நீராடுவதால் செய் நன்றி மறந்த சாபம் வந்து நீங்க பெறும். 12வது வந்து பாத்தீங்கன்னா சக்கர தீர்த்தம். இதில் நீராடுவதால் ஊனம், குருடு, செவிடு ஆகியவை நீங்கி சௌக்கியம் அடைவர். 13வது பாத்தீங்கன்னா பிரம்மாத்திர விமோசன தீர்த்தம். இதில் வந்து நீராடுவதால் பிரம்ம ஹத்யாதி தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தியாவதுடன் பில்லி சூன்யமும் நீங்கும். 14வது பாத்தீங்கன்னா சூரிய தீர்த்தம். இத்தீர்த்தத்தில் நீராடுவதால் திரிகால ஞானமும் உண்டாவதுடன் ரோகங்கள் வந்து நிவர்த்தியாகும். 15வது பாத்தீங்கன்னா சந்திர தீர்த்தம். இதில் நீராடுவதால் ரோக நிவர்த்தி அகலும். 16வது பாத்தீங்கன்னா கங்கா தீர்த்தம். 17 யமுனா தீர்த்தம். 18வது காயத்ரி தீர்த்தம். இந்த மூன்று தீர்த்தங்களிலும் நீராடுவதால் பிணி, மூப்பு, சாக்காடு ஆகியவைகளும் அஞ்ஞானமும் நீங்கி முக்தி அடையலாம். 19வது வந்து பாத்தீங்கன்னா சாத்யாம்ருத தீர்த்தம். இதில் நீராடினால் தேவாத கோபம், பிரம்மான சாபம் நிவர்த்தியாவதுடன் சூரியமூர்த்தி, மோட்ச பிராப்தி ஆகியவை கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 20வது சிவ தீர்த்தம். இதில் நீராடினால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். 21வது பாத்தீங்கன்னா சர்வ தீர்த்தம். இதில் நீராடினால் பிறவிக்குருடு, நோயும் நரை திரையும் நீங்கி வளம் அடையலாம். இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற கடைசி தீர்த்தமான, அதாவது 22வது தீர்த்தமான அந்த கோடி தீர்த்தத்துக்கு ஒரு சின்ன வரலாறே சொல்றாங்க. இந்த தீர்த்தமானது ராமர் வந்து லிங்க பிரதிஷ்டை செய்த போது அபிஷேகத்திற்கு நீர் தேவைப்பட்டதாம். அதனால் ராமர் தன் அம்பின் நுனியை பூமியில் வைத்து அழுத்தியதனால் அந்த இடத்தில் பூமியை பிளந்து கொண்டு நீர் வந்தது. அதுவே கோடி தீர்த்தம் எனப்படுகிறது. ஆனா இந்த கோடி தீர்த்தத்தில் நீராடிய பின் இவ்வூரில் இரவு தங்கலாகாது என்பது சம்பிரதாயமா. இந்த அக்னி தீர்த்தம் முடிச்சிட்டு இந்த 22 கிணற்று தீர்த்தம் எல்லாம் முடிச்சிட்டு நாங்க வெளில வர்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தேவைப்படுதுங்க. நாங்க 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது 8 மணி அளவில் தான் வெளிலே வந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணீங்க. வீக்கெண்ட்ல ஹாலிடேஸ்ல போனீங்கன்னா இந்த டைம் தேவைப்படும். ரஷ் அதிகமா இருக்கும் கண்டிப்பா. இந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த ஊர்ல இருக்கிற மற்ற தீர்த்தங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ராமர் தீர்த்தம் ஒண்ணு இருக்கு, இந்த வீடியோல பாக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது லட்சுமண தீர்த்தம். மூணாவதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வில்லுண்டி தீர்த்தம் ஒண்ணு இருக்கு. அதையும் போய் பாருங்க. இது மூணும் நாங்க பார்த்தது, அதை தான் இந்த வீடியோல நாங்க போட்டிருக்கோம். அது இல்லாம சீதா தீர்த்தம், ஜடாய தீர்த்தம் அப்படின்ற கிட்டத்தட்ட ஒரு அந்த 44 தீர்த்தம் தவிர மீதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 தீர்த்தம் இருக்குது. அதாவது 9 தீர்த்தம் இருக்குது. அந்த 9ல நாங்க பார்த்தது 3 தான். இந்த ராமண தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம், வில்லுண்டி தீர்த்தம். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் எங்களால பார்க்க முடியல. ஓகேங்களா? அது தெரிஞ்சா பாருங்க, கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.